நான் வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நான் எங்கண்ணா ஆள் இருக்கிறதே தெரியல. நல்லா ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கேன். ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க அப்படியே. அண்ணா இந்த மாடு சரியா அப்படியே பிடி. சந்தோஷமா ஒரு துளி பயப்பட வேண்டாம், உங்களுக்கே தெரியும். மாட்டுல எனக்கு யானை மாதிரி என்ன போடுறேன். சரி வணக்கங்கண்ணா. நான் வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம்ல இந்த வாரம் எத்தனை மாடு வந்திருக்கு? அண்ணா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் டெய்ரியில 20 மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், ஜெர்சி, சிவாஜி ஹெச்எஃப், ஆல் பிளாக் எல்லாமே வந்திருக்குங்க. ஓகேண்ணா. நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படி சொல்லிருங்கண்ணா. நம்ம ஃபார்ம் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். சரிங்க. பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்கிற ஏரியாவில் இருக்குங்க. ஓகேண்ணா. பருவாச்சியில் வந்துட்டு அம்மன் டெய்ரி ஃபார்ம் கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் மேப்பில் போயிட்டு அம்மன் டெய்ரி ஃபார்ம் பருவாச்சின்னு போட்டாலும் வீட்டுக்கு லொகேஷன் வந்துடும்ண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா இந்த வாரம் மொத்தம் இப்போ எந்தெந்த ஏரியாவுக்கு நான் மாடு கொடுத்துருக்கு? இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொடுத்தது திருவண்ணாமலைக்கு கொடுத்துருக்குங்க. சரிங்க. அடுத்தது லோக்கல் ஈரோடு கொண்டு கொடுத்துருக்கு. அடுத்து அந்தியூருக்கு கொடுத்துருக்கு. சரிங்க. இன்னைக்கு வந்ததில் மொத்தம் வந்து 7 சோல்ட் அவுட் ஆயிருக்கு. 7 சோல்ட் அவுட். ஆமா. 19-20ல ஆமா 7 சோல்ட் அவுட் ஸ்டாக் இருக்கு. பாக்கி லைவ் ஸ்டாக்ல இருக்குப்பா. சரிங்க. என்னென்ன பிரீடுங்க வந்திருக்கு? ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஹெவி சைஸ்ல வந்திருக்கு. ஓகே. ஹெச்எஃப் கிராஸ் வந்திருக்கு, ஒரிஜினல் ஹெச்எஃப் வந்திருக்கு. ஜெர்சில நல்ல மடிசெட்ல வந்திருக்கு. சரிங்க. ஜெர்சி கிராஸ்லயும் வந்திருக்கு. ஓகேண்ணா. ஆல் பிளாக்ல இருக்கு, செம்பூத்துல இருக்கு, எல்லா பிரீட்லயுமே இருக்கு. எல்லா கலர்லயும் இருக்கு. சரிங்கண்ணா. கறவை இந்த அளவுக்கு கம்மி கறவை இருந்து அதிக கறவை இந்த வாரம் பாத்தீங்கன்னா 15 லிட்டர்ல இருந்து சரிங்க ஒரு 30-35 லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. நம்ம பக்கத்துல நிக்கிறதே ஒரு மாடு ஒரு ஹெவி சைஸ்ல. ஆனா நம்ம ஃபார்ம்ல ஒரு ரேர் பீஸ் மாதிரி இந்த வாரம் வந்திருக்காங்க. ஆமாங்க. நல்ல ஒரு தெளிவான ஒரு ஹெச்எப்ல மாடு வந்திருக்கு. ஆமாண்ணா. இந்த மாடுலாம் எவ்வளவு கறவைண்ணா இது போகலாம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 லிட்டர் அசால்ட்டா சொல்லி கொடுக்கணும். ஓவர் சைஸ் மாடு. ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்க. ஃபுல் டீடைல்ஸும் போட்டிருப்பேன். ஃபுல் டீடைல்ஸ் போட்டுருக்கலாம். சரிங்க. ஆனா இப்ப நம்ம ஃபார்முக்கு வந்து மாடு எடுக்கணும். நம்ம டிரான்ஸ்போர்ட் எப்படிலாம் பண்ணி தந்துட்டீங்க? டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு நம்மளுடைய வெஹிக்கிள் இருக்குங்கண்ணா. சரிங்க. கிலோமீட்டர் பேசிஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. கிலோமீட்டருக்கு எவ்வளோண்ணா? கிலோமீட்டருக்கு 15 ரூபாய்க்கு பண்ணிட்டு 15 ரூபா தோஸ்துக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரோ மேக்ஸ் இருக்கு. சரிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கமா இருந்தா ஒரு 13 ரூபாய்க்கு பண்ணலாம். ரொம்ப லாங்கா இருந்தா 15 ரூபாய்க்கு பண்ணலாம். சரிங்க. இந்த மாடு நம்ம போலீஸ் தனியா வந்துருங்க. இப்போ நம்ம மாடு இருக்கும்போது எந்த அளவுக்கு அஃபோர்டபுளா வண்டி வசதி எல்லாமே பண்ணி தரீங்க? ஆமாங்க. நம்ம மாடு நம்மளே கொண்டு போய் சேஃப்டியா இருக்க வரைக்கும் நம்ம பொறுப்பு தான். அதனால வந்துட்டு நம்மளோட வெஹிக்கிள் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெஹிக்கிள் தான் போகும். நம்ம ஆளுங்க தான் போவாங்க கூட. சரிங்க. போய் அவங்க வீட்டுல கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க. ஓகேண்ணா. அதனால நம்ம ஆளுங்க தான் போவாங்கண்ணா. சரிங்கண்ணா. அக்கா வணக்கம்க்கா. சொல்லுங்கண்ணே. எந்த ஊர்ல இருந்துக்கா மாடு வாங்க வந்துறீங்க? நாங்க காஞ்சி கோயில் பக்கத்துல இருந்து. காஞ்சி கோயில்ல இருந்து பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாக்கா? ஆமாங்கண்ணே. சரிங்கக்கா. பிடிச்சிருக்கு. சரி வந்து மாடு நல்லா இருக்கு. அதனால சரிங்கக்கா. அதான் கண்ணும் கிடேரி கண்ணா போட்டிருக்காங்க. ஒரு ரெட்டை மாடு மாதிரி தான் மாடு. ஆமாங்க. சரிங்கக்கா. இப்போ மாடு எப்படிக்கா என்னென்னலாம் பார்த்து இந்த மாடு எடுத்தீங்க? மாடு என்னன்னு கேட்டீங்கன்னா மாடு கொஞ்சம் அமைதியான டைப்பு. பாலுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் பொறுமை. சரி எனக்கு ஏத்த மாதிரி இருக்குது. அதனால நம்பிக்கையோ எடுத்துருக்குறேங்க. சரிங்கக்கா. பால் எவ்வளோக்கா கறவை சொல்லியிருக்காங்க? பால் 10 வரும்னு சொல்லியிருக்கேன். நேரம் 10 வரும். சரிங்கக்கா. குணமெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா? நல்லா இருக்குதுங்க. சரிங்கக்கா. இங்கே சுழி சுத்தம்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்தீங்க? அதெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. சரிங்க. ஆல்ரெடி மாடு நம்ம வீட்டில் வச்சுருக்கீங்களாக்கா? ஒன்று இருக்குதுங்க. வச்சிருக்கிறேங்க. சரிங்க. பார்த்துக்கலாம். அப்படி வீட்டில் இருக்கிறதா எவ்வளோ கறவையிலக்கா மாடு இருக்குது? அது நேரம் அதுவும் 10 லிட்டர் தான் வருது. அது நேரம் 10 லிட்டர் தான். சரிங்கக்கா. வச்சுக்கலாம். கொஞ்சம் வீட்டு செலவு கொஞ்சம். ஆமா. ஒரு 2 மாடு வச்சிருந்தா கரெக்டாக ஒரு மாடு செலவு, ஒரு மாடு மாட்டு செலவு, ஒரு மாடு பால் செலவு போனா. வாங்க வந்தாங்க. சரிங்கக்கா. விலையை அனுசரித்து தராங்களா? கொடுக்குறாங்க. சரிங்கக்கா. ரொம்ப நன்றிங்க. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நான் எங்கண்ணா ஆள் இருக்கிறதே தெரியல. நல்லா ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கேன். ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க அப்படியே. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா. கோட்டை அமைஞ்சிருக்கும். மாடோட உயரத்தை நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. பாக்குறவங்களுக்கு தெரியணும். தெரியலன்னு அந்த மாட்டை பத்தி தெரியலன்னு அர்த்தம். அதேதான். சரிங்களா? இந்த மாட்டோட அம்சத்துல ஒண்ணு சொல்லணும்னா காம்பு வரிசையில அது வந்து முன்சீர் பின்சீர் இருப்போம். சரிங்கண்ணா. அதாவது ஃபர்ஸ்ட் 2 காம்பு ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி 2 காம்பு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாடெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 30 லிட்டர் சொல்றேன்னா அந்த 30 லிட்டர் கறக்கும். இது கறக்கலின்னு இந்த மாடெல்லாம் ஃபெயிலியர். சரிங்களா?
அந்த அளவுக்கு 30 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. நடையில விடுறோம் பாருங்க. சரிங்கண்ணா. நல்ல ஓவர் சைஸுங்கண்ணா. நல்லா தாலிலாம் வச்சா 2 தாலி தண்ணி ஒரே 2 தாலியெல்லாம் பத்தாது, 3 தாலி வைக்கணுங்க. சரிங்க. ஓவர் சைஸ். ஒவ்வொரு கால் என்ன சைஸ்ல இருக்குன்னு பாருங்க. அதேதானே. அதெல்லாம் மடிகால் சுத்தம்னா 4 காம்புக்கு ஃபுல் கேரண்டி. சரிங்க. அதாவது 30 லிட்டர் அசால்ட்டா சொல்லி கேட்குறேன். 30 லிட்டருக்கு ஃபுல் கேரண்டிங்கண்ணா. 100% கேரண்டி. சரிங்களா. ஓவர் சைஸ். கண்ணு போறதுக்கு இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். சரிங்க. இதுல கொம்பு டைப்ல என்ன ஸ்பெஷல்னா கிளைமேட் அடாப்ஷன் வந்து தெளிவா இருக்குங்க. ஏன்னா HFல அதிக கறவையில இருக்கவங்க கிளைமேட் அடாப்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. கண்டிப்பா அந்த கிளைமேட் பிரச்சனை வராத இருக்கிறதுக்கு இந்த மாடு செலக்ட் பண்ணலாம். ஓகேண்ணா. அதாவது 10 மாடு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடு ஒரு மாடு வச்சிருந்தா போதும். ஓகேண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாதிரி மாடு தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. இதெல்லாம் ரேர் பீஸ், நிக்காது. தரமான மாடு பாக்குறீங்களா உடனே புக் பண்ணி எடுத்துருவாங்கன்னா தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஆனா செவலையில நல்ல ஒரு மாடு பாதி மடி பாதினாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாடு பிடிச்சிருங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா செவலையில 3வது ஈத்துங்க. சரிங்கண்ணா. கடமுழப்பு சுழி சுத்தம். ஓகேண்ணா. மாடு வந்து அளவுதான். நல்ல வெயிட்டான மாடு, நெய்க்கெட்டான மாடு. சரிங்க. மாட்டில் ப்ளஸ் பாயிண்ட் பாருங்க. நடையில விடுறோம் பாருங்க. அதாவது இந்த மடி செட்டு தான். மாட்டுக்கும் மடிக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வரைக்கும் நம்ம ஃபார்ம்ல இந்த மாதிரி மடி செட்டில் மாடு வந்ததே இல்லை. சரிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்தது செவலை சட்டையில். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவலையில் இந்த மாதிரி மடி செட்டு காம்பு வரிசையில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குது. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்கண்ணா. நல்ல வெயிட்டான மாடு, நல்ல மடிகால் சுத்தம். கறவை 22 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. செவலியில மடி செட்டை மட்டும் காட்டுங்க. மடி செட்டு தான் இதுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். அதேதானே. நல்லா காம்பு வருஷம் கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும்னா. ஓகே. நல்லா காம்பு வருஷம் மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. ஒரு ஆல் பிளாக் டைப்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஆல் பிளாக் டைப்புங்க. ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா மாடு நல்ல ஒரு 3ஆம் நீத்துல சுத்தமான நல்ல வெயிட்டான மாடுங்க. நல்ல குறுங்கால் டைப்ல நல்ல வெயிட்டான மாடு. நல்ல காம்பு வருஷம் நல்ல கருங்காமல் வந்திருக்கும். சரிங்கண்ணா. இன்னொரு 10 நாள் டைம் இருக்கு நம்ம மாடு கண்ணு போடுறதுக்கு. ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்ணு போடும். இதெல்லாம் அசால்ட்டா நேரம் 10 சொல்லி கொடுக்கும். நம்ம 18 லிட்டர் கேரண்டி கொடுக்குறாங்கன்னா நடையில விட பாருங்க. ஓகேண்ணா. நல்லா இந்த கருங்காமல் வந்துருக்கிற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கறவைக்கு ஏமாத்தாது. ஓகே. நல்ல வெயிட்டு, தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. நேச்சருக்கு அதே மாதிரி தெளிவா இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டசன் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்சி குழுவும் பார்த்தீங்களா. ஆமாங்கண்ணா. அந்த அளவுக்கு ஃபேட்டசன் ஆஃப் இருக்கும். எருமை பால் மாதிரி இருக்குங்க. சரிங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஆனா ஜெர்சியில ஒரு செம்புத்து டைப்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது ஜெர்சியில பாத்தீங்கன்னா செவலை செம்பூத்துங்க. சரிங்க. செவலையும் செம்பூத்தும் கலருங்க. ஓகேண்ணா. 2ஆம் நீத்து 6 பல்ல இருந்து கடமுளப்பு சுழி சுத்தம். சரிங்க. நல்ல நெட்டு போக்கான மாடுங்க. சின்ன மாடு கிடையாது, நல்ல நெட்டு போக்கான மாடு. நல்ல மடிகால் சுத்தங்க. சரிங்க. நல்ல காம்பு வருஷம் ரோஸ் காம்புல. அது என்ன கண்ணு போறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்கு. ஓகேண்ணா. நேரம் 10 கரை வரைக்கும் நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. நடையில விடுற பாருங்க. ஓகே. நல்ல ஹெவி சைஸ், நல்ல மொட்டையில பிரீடு மாடு. சரிங்க. அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கறவையில தோக்காது. ஓகேண்ணா. அதாவது தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபேட்டசன் ஆஃபுக்கு தெளிவா இருக்கும். சரிங்க. நல்லா கைகால் ஊக்கத்துல நெட்டு போக்கான மாடு. ஓகே. சுழி சுத்தமான மாடு. எல்லா கிளைமேட்டுக்கும் அற்புதமா இருக்குங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ரெட்டி கறவையில ஒரு கண்ணு மாடு வந்திருக்கு. ஆமாண்ணா. இந்த மாடு எப்ப கண்ணு போட்டாங்க? அண்ணா இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில தான் கண்ணு இனிக்குங்க. ஜெர்சியில 3ஆம் நீத்து மாடுங்க. ஓகேண்ணா. கடமுளப்பு சுழி சுத்தம் நல்ல வெயிட்டான மாடுங்க. சரிங்க. சீம்பால் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் பால் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. இது வந்து அவங்க சேல் ஆயிடுச்சுங்க. எந்த ஊருக்குண்ணா புக் ஆயிருக்கு மாடு? இது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி கோயில் ஈரோடு பக்கங்க. சரிங்க. கஸ்டமர் வந்து நேரா வந்து கறந்து பார்த்தே வந்து புக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகேண்ணா. நடையில விடுற பாருங்க. சரிங்கண்ணா. நம்ம கெடேரி கண்ணுங்கண்ணா. ஓகேண்ணா. காலையில தான் போடுச்சு. கண்ணுக்கு மாடுக்கு ரெண்டுக்குமே சுழி சுத்தம். சரிங்க. சீம்பாலே 8 லிட்டர் பால் இருக்குங்க. ஓகேண்ணா. கஸ்டமர் நேரா வந்து கறந்து பார்த்து காம்பெல்லாம் செக் பண்ணி தண்ணி எல்லாம் குடிக்குதா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா வீடியோல வரும் பாருங்க. சரிங்கண்ணா. தெளிவா இருக்குண்ணா மாடு. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஏன்னா நம்ம ஃபார்முக்கு வந்து கண்ணு மாடு வர்றது ரேர் தான். அது நம்ம ஃபார்ம்ல வந்து கண்ணு போட்டாதான். நம்ம ஃபார்ம்ல வந்து கண்ணு போட்டாதான் எடுக்கிறது. கண்ணு மாடு எடுக்க மாட்டோம். சரிங்கண்ணா. ஃபார்ம்ல வந்து கண்ணு போட்டா நம்ம இங்கே செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஓகேண்ணா. நான் நல்ல ஒரு HF கிராஸ்ல ஹெவி சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா அது பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்துங்க. சரிங்க. 6 பல்லு இருந்து சின்ன பல்லு இப்பதான் உளுந்து முளைச்சிருக்குங்க. ஓகே. அதாவது நல்ல ஓவர் சைஸ் HF நல்ல பேட்ச்ல இருக்குங்க. கிராஸ் டைப் பண்ண மாடு. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். கண்ணு போடுறதுக்கு நீ 20 நாள் ஆகுங்கண்ணா. ஓகேண்ணா. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மடி செட்டு 20 நாளுக்கு அந்த பக்கம் தான் மடி எடுக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போடும். நல்லா பார்த்தீங்கன்னா கருங்காமலும் வந்திருக்கும்.
சரிங்க. இந்த மாதிரி காம்பு வரிசையில் விடுவது ரேருங்க. நல்லா பட்டன் காம்பில் கருங்காம்பிலும் வந்துருக்கும். ஓகேண்ணா. இந்த மாதிரி மாடு தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க. சுழி சுத்தம் நல்ல வெயிட் நடையில் விடுற பாருங்க. சரிங்க. ஹெவி சைஸ் மாடுங்க, சின்ன மாடு கிடையாது, நல்ல ஓவர் சைஸு. இன்னும் 20 நாளுக்கு அப்புறம் மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வச்சு தான் மாடு கண்ணு போடுங்க. தேவைப்படுறீங்க, அதாவது ஃபார்ம் டைப்புக்கும் இருக்கட்டும், வீட்டு டூரிஸ்க்காக இருக்கட்டும், தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கள். பட்ஜெட் அந்த மாதிரி இருக்கும். சரிங்க. பட்ஜெட் பார்க்காம எடுக்கிறீங்க, தாராளமாக கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. சந்தன பிள்ளையில நல்ல ஒரு தெளிவான மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பற்றி சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு தான். 4 பல்லு. சரிங்க. தலையீத்து கிடையாதுங்கண்ணா. சந்தன பிள்ளையில நடையில் விடுற பாருங்க. சந்தன பிள்ளையில 4 பல்லுக்கு இந்த வெயிட்ல இந்த மடிகாலில் கிடைக்கிறது ரேருங்கண்ணா. நல்ல மடி செட்டு, நல்ல ரோஸ் மடியில் நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு வருஷம் கண்ணு போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுங்கன்னா. சரிங்க. தலைச்சனைக்கு ஒரு 15 லிட்டர் கரை வரக்கூடிய மாடு, சுழி சுத்தமான மாடுங்க. ஓகே. நல்ல குழி நெத்தியில நல்ல ஒரு ரிங்கு கொம்புல நல்லா அவ்வளோ அழகான ஃபேஸ் கட்டுங்கண்ணா. ஒரு மாடு கட்டினாலும் இப்படி கட்டலாம். ஆமா, லட்சணமா இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ தலைச்சனைக்கு நம்ம எவ்வளோ கரை எதிர்பார்க்கலாம்? 15 லிட்டர் எதிர்பார்க்கலாம்ண்ணா. நல்லா மடி செட்டு, இன்னும் 1 வாரம் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. நல்லா ரோஸ் மடி ரோஸ் காம்புங்க. சரிங்க. கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணா போட்டுக்கலாம். குணமனமான மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஜெர்சியில் ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்க. இது ரத்த சவலைங்கண்ணா. சரிங்க. அதாவது இந்த மாதிரி கலர்ல நிறைய பேர் எதிர்பார்க்குற கலருங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபேட்டசன் ஆஃப் நல்லா எரும பால் மாதிரி வேணுங்கிறீங்க, தாராளமாக இந்த மாதிரி கலரில் செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. 6 பல்லு 2 நீத்துங்க. சரிங்க. 6 பல்லு தான். ஆமாம், 6 பல்லு. சரிங்கண்ணா. மடி செட்டு பாருங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. ஓகே. நல்ல மடி எடுத்த மாடு கண்ணு போடும். நல்ல ரோஸ் காம்புங்க, நல்ல காம்பு வருஷம். சரிங்க. கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணா போட்டுக்கலாம். நல்ல காம்பு பூங்காம்புங்க. சரிங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. நடையில் விடுற பாருங்க. நல்ல வெயிட்டான மாடு, நெட்டு நீளமான மாடு, 6 பல்லுக்கு 2 நீத்துல சுழி சுத்தமான மாடு. ரெட்டின் ஜெர்சிங்னா நல்ல ஒரு அழகான முகலட்சணத்துல நல்ல பால் தார பாருங்க. முன்னாடி கால் வரைக்கும் ஓடி இருக்கும். அதேதானே. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். நல்ல காம்பு வருஷம். கைக்கு ஆமா, நல்ல ஆக்டிவா இருக்கும். 2 நீத்து தானே, மாடு இல்ல. சரிங்கண்ணா. சரிங்களா. தேவைப்படும் போது உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. எல்லா ஊருக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு. ஓகே, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. நல்ல ஒரு முக லட்சணத்துல நல்ல ஒரு மடி செட்டு. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில 3 கலர் இருக்கக்கூடிய மண்ணா. ஓகேண்ணா. பிளாக்கு, சந்தன பிள்ளை, ஒயிட்டு. சரிங்க. நல்ல ஒரு கலர் பேச்சான மாடு, நல்ல வெயிட்டான மாடுங்க. 2 நீத்துக்கு 6 பல்லுலேருந்து கடமளப்பில் இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். பாருங்க, இன்னும் 10 நாள் போனால் தான் மாடு ஃபுல்லாக மடி எடுத்து கண்ணு போடும். சரிங்க. நேரம் ஒரு 10 கரை வரும். நல்ல வெயிட்டான மாடு, நடையில் விடுற மாதிரிங்க. நல்ல நீரான குட்டி மாதிரி, நல்ல வெயிட்டு, நல்ல ஒரு எலும்பு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வெயிட் கணத்தில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல ரோஸ் காம்பு. சரிங்க. சுழி சுத்தமான மாடு, எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. இன்னும் ஒரு 10 நாள் ஆயிருமாண்ணா கண்ணுப்படா? கேரண்டி 10 to 15 நாள் ஆகுண்ணா. இன்னும் மடியே பாரம்பரிய தான் இருக்கு மாடு. இன்னும் ஃபுல்லாக மடி அடிச்சா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. சரிங்கண்ணா. குறுங்கால் டைப்ல நல்ல கலர் பேச்சில் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. தேவைப்படும் உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். சரிங்க. ஒரு மோடி டைப்ல ஒரு 3 கலர் கலந்த மாதிரி ஒரு மாடு பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது வந்து ஒரு ரேர் பீஸ். ரேர் பீஸ் தான். ரேர் பீஸ்னா 3 கலருங்க. பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டில் செம்பூத்து. சரிங்க. 4 கலர்னே சொல்லலாம். இன்னும் ஒரு கலர் வந்து பஞ்சவண்ண கிளிங்கிற மாதிரி. அதேதானே. ஒரு கலர் மிஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த மாடு பார்த்தீங்கன்னா சரிங்க ப்ளஸ் பாயிண்ட் வந்து 6 பல்லு. 6 பல்லு தான். சின்ன பல் நிற்கிங்க. சரிங்க. ஒரு பக்கம் சின்ன பல் நிற்கும், ஒரு பக்கம் விழுந்துருக்குங்க. சரிங்கண்ணா. நல்லா ஹெவி சைஸுங்க. ஓகேண்ணா. ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்கு மாடு கண்ணு போகிறதுக்கு. நல்ல காம்பு வருஷம், நல்ல மடி செட்டு, பிறவி மொட்டைங்க. சரிங்க. ஓவர் சைஸ், நல்ல நெட்டு நீளமான மாடு. நான் சொன்ன கறவை அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. இன்னொரு 20 நாள் போனால் தான் இதனுடைய மடி செட்டு இந்த மாட்டோட தோரணை தெரியும். சரிங்கண்ணா. இந்த மாதிரி கலரில் தேடுறீங்க ஏகப்பட்ட பேர். அதனால தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி மாடு அதெல்லாம் நிற்காது. இதெல்லாம் ரேர் பீஸ். சரிங்கண்ணா. அதனால உடனே கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஜெர்சிங்க. ஓகேண்ணா. ஜெர்சியில் மொட்டை டைப்புங்கண்ணா, பிறவி மொட்டை. ஓகேண்ணா. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லுக்கு தலையீத்து கிடையாதுங்கண்ணா. தலைச்சன் தான். 4 பல்லுக்கு தலையீத்து கிடையாது. ஓவர் சைஸுங்க. நடையில் விடுற பாருங்க. ஓகேண்ணா. நல்ல வெயிட்டான மாடு. சரிங்க. நல்ல காம்பு வருஷம். இன்னும் கண்ணு போகிறதுக்கு 10 நாள் டைம் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல பெருவிட்டான கிடையாதுங்க.
இன்னும் பல்லு சேரும்போது ஒரு தன்னமிஞ்சின மாடுங்கிற மாதிரி ஓவர் சைஸில் வரக்கூடிய மாடு. சரிங்க. இந்த மாதிரி மாடு ஒன்று வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்க. ஓகே. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. நான் ஹெச்எஃப்ல ஒரு ஒரிஜினல் பிரீடு மாடு பிடிச்சிருக்கீங்க. நல்லா ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்தியா இருக்கு இந்த மாடு. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. சரிங்க. ரவி மொட்டை ஓவர் சைஸு. இன்னும் 6 பல்லுக்கு 2 நீத்துங்கண்ணா. சரிங்க. மடிசட்டை காட்டுங்க. இன்னும் மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னும் 20 to 25 நாள் ஆகுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு 22 லிட்டர் கேரண்டியாக கறக்கூடிய மாடு, ஓவர் சைஸ் மாடு, இல்லை ரோஸ் காமன் நடையில் விட பாருங்க. ஓகேண்ணா. நல்ல கலர் பேட்ச், ஜெர்மன் பிரீடில் நல்ல ஒரு பிரீடு மாடுங்க. சரிங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. கைக்கரை மிஷின் கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்கண்ணா. கேரண்டி 22 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடுங்கண்ணா. இந்த மாதிரி மாடெல்லாம் டக்கு டக்குன்னு புக் ஆகிக்கிங்கன்னா தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. அதே தானே. நல்ல ஒரு ரேர் பீஸ் தான் நமக்கு ஃபார்முக்கு இந்த வாரம். ஆமாண்ணா. ஓகேண்ணா. நல்லா ஃபுல்லாக ஒரு ரெட் சிந்தியா. இது என்ன பிரீடுங்கண்ணா மாடு? அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி கிராஸுங்க. சரிங்க. மீச கொம்பு டைப்பு. 2 பல்லு. 2 பல்லு தான். ஆமாம். இது ப்ளஸ் பாயிண்ட் இந்த மடிசெட்டு காட்டுங்க. தலைச்சனுங்களாண்ணா இது? தலைச்சன் தாங்க. மடிசெட்டு பாருங்க. நல்ல மடிசெட்டு. சரிங்கண்ணா. நடையில் விடுற பாருங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்குண்ணா. ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்டு போடும். ஓகே. மாட்டுக்கும் மடிக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் ப்ளஸ் பாயிண்ட் அந்த மடிசெட்டு காம்பு உரிச்சுதாங்கண்ணா. அதே தானே. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னு எடுத்துக்கலாங்கண்ணா. சுழி சுத்தமான மாடுங்க. சரிங்க. அதாவது நாட்டு மாட்டுக்கு ஈக்குவலாக ஃபேட்டஸ்னாக இருக்கக்கூடிய மாடுங்க. பால்லாம் நல்லா குழந்தை பாலுக்கு தெளிவாக இருக்கு. இந்த மாதிரி தொப்புல இருக்கக்கூடிய மாடெல்லாம் சொன்ன கறவை அசால்ட்டாக கறக்கக்கூடிய மாடுங்க. ஓகேண்ணா. அதனால தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கண்ணா, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு லட்சணமான மாடு, லட்சணமான மடி வரிசை. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா. நல்ல ஓவர் சைஸு. ஆமாங்கண்ணா. 2 நீத்துக்கு 6 பல்லுந்து கடமுளப்பு. சரிங்க. சுழி சுத்தம். மடி செட்டு பாருங்க. 25 லிட்டர் கரை வரும். நல்ல கருங்காமல் வந்துருக்கு. மடி ஃபுல்லா நடையில் விடுற பாருங்க. சரிங்க. நல்ல ஹெவி சைஸ், நல்ல நெட்டு நீளமான மாடு, எலும்புகனமான மாடுங்க. சொன்ன கறவை அசால்ட்டா கறக்கூடிய மாடு, நல்ல கருங்காமல் வந்துருக்குங்க. சரிங்க. மடித்தார ஃபுல்லாக பாருங்க எப்படி நரம்போட்ட ஓடி இருக்குன்னு. இதெல்லாம் சொன்ன கறவை அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. முன்னாடி கால் வரைக்கும் நிற்கிங்கண்ணா. பால் அதே தானே. இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. இன்னும் மடி நல்லா வைக்கும். ஃபுல்லாக வைக்கிங்க. இதெல்லாம் மடியே கிடையாதுங்க இந்த மாட்டுக்கு. இன்னும் ஃபுல்லாக வரும்போது தான் மாட்டோட தோரணம் தெரியும். சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. இந்த மாடு சேல்ஸ்க்கு இருக்குங்க. ஓகேண்ணா. இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல கிளிக்கொம்பு டைப்பில் நல்ல ஃபேஸ் கட்டான மாடுங்கண்ணா. அதே தானே. நல்ல காம்பு வருஷம் மாடு வந்து 2 நீத்துங்க. 6 பல்லு நடையில் விடுறோம் பாருங்க. சின்ன பல் நிக்கிங்கன்னா 6 பல்லு. சரிங்க. நல்ல மடி செட்டு. அதாவது கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 17 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடுங்க. சரிங்க. நல்ல ஒரு அளவு மாட்டில் நல்ல வெயிட்டான மாடு, நல்ல காம்பு வருஷம் மடி செட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. சுழி சுத்தமான மாடு. சரிங்க. தேவைப்படுறீங்க இந்த மாடு உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கன்னா. நல்ல காம்பு வரிசையிலேருந்து மாடு அளவு மாட்டில் நல்ல ஒரு பிரீடு மாடுங்க. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. இந்த மாதிரி சேல்ஸ்க்கு இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. செம்புத்துல ஒரு தலைச்சங்கடை பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இந்த மாடு பாத்தீங்கன்னா 4 பல்லுங்க. 2 பல்லு வந்து இப்பதான் 4வது பல்லு உளுந்துருக்குங்க. ஓகேண்ணா. தலையீத்து கிடையாதுங்க. சரிங்க. தலையீத்துல இதனுடைய மடிசெட்டை வந்து காட்டுங்க. அதாவது மடிசெட்டுங்கிறத விட காம்பு வரிசை. அதேதான். பிளஸ் பாயிண்டே அதனுடைய காம்பு வரிசை தான். நல்ல காம்பு வரிசை, ரோஸ் காம்பு, நல்ல காம்பு வரிசை. இன்னும் ஒரு 15 to 20 நாள் ஆகுன கண்ணு போறதுக்கு. நடையில் விட பாருங்க. நல்ல ஒரு எலும்பு கணம் தெரியாத மாடுங்க. ஒரு எலும்பு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மாடு. நல்ல நீரோட்டமான மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல லட்சணமான கிடையாதுங்கண்ணா. சரிங்க. இந்த மாதிரி ஒரு கிடையாது தலைச்சங்கடையாரி எதிர்பார்க்குறீங்க, தாராளமாக இந்த கிடையாரி கொண்டு போனாங்கன்னா கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தலைச்சனுக்கே ஒரு 12-13 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடு. சரிங்க. ஸோ ஒரு அளவு பட்ஜெட்டில் தேவைப்படுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கன்னா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஆனால் நல்லா ஒரு மோடி டைப்பில். ஆமாண்ணா. நல்லா ஒரு மாட்டுக்கும் மடிக்கும் சம்மந்தம் இல்லாத அளவுக்கு தான். ஆமாண்ணா. நல்ல காம்பு வருஷம். இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா செம்பூத்தில் மொட்டை டைப் இல்லைங்க. 3வது ஈத்து, கடமுளப்புங்க, சுழி சுத்தம். சரிங்க. மாட்டுக்கும் மடிக்கு சம்மந்தமே இல்லை. ரோஸ் காம்பு, நல்ல மடிச்சிட்டு நல்ல காம்பு வருஷம். அதே தான். நடையில் விடுற பாருங்க. இன்னும் கண்ணு போகிறதுக்கு 1 வாரம் ஆகுங்க. ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்ணு போடும். ஓகேண்ணா. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் அசால்ட்டாக கறவை வருங்கண்ணா. மடிக்கு நேரம் 10 சொல்லலாம். சரிங்க. 18 லிட்டர் அசால்ட்டாக கறவை வரக்கூடிய மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமாக இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். ஃபேட்டஸ்னா தெளிவாக இருக்குங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா, எடுத்துக்கலாங்கண்ணா. இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. காம்புனால நல்லா அச்சு வெள்ள மாதிரி ஒன்றே தான். மாட்டில் குறையின்னு எதுவும் கிடையாது. பணத்தால் தான் குறைய வரைக்கும், மாட்டால் குறை கிடையாதுங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த வாரம் நம்மளது ஒரு 20 மாடு கிட்ட நம்ம ஃபார்முக்கு வந்துருந்தது. ஆமாண்ணா. இப்போ ஒரு 7 மாடு கிட்ட சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எல்லா மாடுகளும் நம்ம பார்த்துருந்தோம். ஆமாண்ணா. இப்போ என்ன இந்த நம்ம கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு இப்போ நம்ம வண்டி வசதியுமே எல்லாமே பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வாரம் நம்ம ஃபார்முக்கு வியாழக்கிழமைனா வர சொல்லியிருக்கோம். ஆமாண்ணா. கஸ்டமருக்கு எந்தெந்த வகையில் பெட்டராக பண்ணி கொடுக்கணும் நம்ம ஃபார்ம் சைட்லேருந்து எல்லாமே பெட்டராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க.
சரிங்கண்ணா. இப்போ நம்ம கஸ்டமருக்கு என்ன வேற என்ன சொன்னோம்னா என்ன விரும்புனீங்கண்ணா? ஆனால் எப்போ வரதா இருந்தாலும் வியாழன் வெள்ளி சனியில் வாங்க. அதிகமான மாடு தேடுறவங்க சரிங்க. இல்லை நான் வந்து கம்மியாக பார்க்கறனால எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. ஓகேண்ணா. நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. சரிங்க. டிஸ்பிளே 3 நம்பருக்கு லிங்க்னு சொல்லி அனுப்புங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். ஓகேண்ணா. தேவைப்பட்டா குரூப்ல ஃபர்ஸ்ட் வருங்க வீடியோ. வெள்ளிக்கிழமை காலையில் வரும். சரிங்க. வீடியோ பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் எல்லாமே பெட்டரா பண்ணிருக்கோண்ணே. அடுத்த வாரம் நம்ம ஃபார்ம்ல பார்க்கலாண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கங்கண்ணா. சரிங்க.